79வது ஏர் அசால்ட் பிரிகேட். எப்பவுமே இவங்க அதிகமான தகவல்கள் நம்மளுக்கு குடுக்கறது உண்டு. இப்ப திரும்பவும் ஒரு சூப்பரான தகவல்கள் குடுத்துருக்காங்க. என்ன அப்டின்னா, ஒரு சூப்பரான ஸ்னைப்பர ஹையர் பண்ணியிருக்கு உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் யூனிட். பரவால்ல. ஆனா இது பத்தாது. பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிறது போல இந்த 79வது ஏர் அசால்ட் பிரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வழிகள வந்து வெளிய சொல்லிக்கிறாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ட்ரம்போட அசாசினேஷன் இருக்கு இல்லையா? அதாவது அமெரிக்காவோட வருங்கால அதிபர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது இல்லையா? ஏன்னா என்னும் நாட்டில் அதிபர் தேர்தல் வருது இல்லையா? அதுல தற்போது அதிபராக இருக்கக்கூடிய பை என்னும் நபருக்கு 17% தான் மக்களோட ஆதரவு இருக்கு. 71% ட்ரா என்னும் நபர்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ இப்படி இருக்கும் சூழ்நிலையில 79வது ஏர் அசால்ட் பிரிகேட் அவங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு தகவல்கள் வந்திருக்கு அப்படிங்கும்போது ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே உக்ரைன் மேல ஒரு இடத்துல குற்றச்சாட்டுகள் வந்திருந்தது. வேற ஒண்ணுமே இல்ல. பக்கத்துல இந்த உக்ரைனோட அண்டை நாடான ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் ஃபிகோ அவர்கள அசாசினேஷன் அட்டெம்ப்ட்ல உக்ரைனுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதே போல இப்ப ட்ரம்ப் அவர்களுக்கு மேலயும் உக்ரைன் தான் காரணம் அப்படிங்கிறது போல இங்க இருக்கு. அதாவது எப்படி 79வது அசால்ட் பிரிகேட் தான் சொல்லிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. இதே ப்ரோ கிரெம்லின் அதாவது ப்ரோ ரஷ்யன் ஒரு எம்பி உக்ரைனோட ஒரு எம்பி அவர் தரப்புல இருந்தும் மேபி இருக்கலாங்க. உங்களோட அசாசினேஷன் அட்டெம்ப்ட்ல உக்ரைனுக்கு பங்கு இருக்கலாம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட எம்பியான விக்டர் மெத்வதச்சுக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேர் கொஞ்சம் கட்டாவில்ல. இவர் முன்னாள் லாமேக்கரா இருந்தார். உக்ரைனோட எம்பியா இருந்தாரு. இவர் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதிக்கிறாரு. ஏங்க இது போல நடந்துக்குதுங்க. உங்களுக்கு அனுதாபங்கள்லாம் தெரிவிச்சுட்டு இருக்கலாங்க. இங்கிருந்து ஆளுங்க இருக்கலாம் அப்படிங்கிறது போல இவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் போயிருக்கு. ஸோ ஃப்ரேம் பண்றாங்களா அப்படின்ற ஒரு வியூகம் வருது இல்லையா? ஃப்ரேம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உக்ரைன் மேல அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இன்னும் உக்ரைன்ல ஏகப்பட்ட திடுக்கிடும் தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதே உக்ரைனோட இன்னொரு எம்பி இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சிரிஸ்கி அவர்கள் ஆயுதத்தை கீழே போட்டு ரஷ்யாவோட சரணடைறதுக்கு தயார் நிலையில இருக்கிறாரு. ஏன்னா பல இடங்களையும் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க. வேணுங்கிற ஆயுதங்கள் இல்ல, ப்ராப்பரான ட்ரைனிங் இல்ல. உக்ரைனோட ராணுவம் அப்படிங்கிறது செயலிழந்துகிட்டு இருக்கு. அதனால சரணடையதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சிரிஸ்கி அவர்கள் அப்படிங்கிறது போல மரியன்னா பெசுகுலிகா பேர் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோவோட பெர்மனன்ட் டெலிகேஷனாக இருக்காங்க. நேட்டோவில் மீட்டிங் நடக்குது, ஏதாவது ஒன்று பேசணும் முடிக்கணும்னா இவங்க போவாங்க இல்லையா? ஸோ இவங்க தரப்புலேருந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டுகள் இவங்க இப்படி ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா நேட்டோவை மிரட்டுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா அந்த பார்வையில் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுபோல் வந்து யோசனை தோணுது. ஆனால் இவங்க உண்மையை சொல்கிறாங்களோ அப்படின்ற கேள்விகளும் வருது. களத்தில் இது போல் வேலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. ஏன்னா அசோக் பிரிகேட் இருக்காங்களே, 3rd அசோக் பிரிகேடோட கமாண்டர் அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இல்லை அடுத்த கமாண்டர் இன் சீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டுவது. ஸோ பதவிக்கான போர் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பிடிச்சிக்கலாம். சரி, ஓகே. இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வச்சு பார்த்தா ட்ரம்ப் அவர்கள் தானே ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டா உதவிகள் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கறது வந்து கம்மியாயிரும் இல்லையா அப்படின்ற போல ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஆனால் அடுத்த வருஷம் 2025லயும் போர் தொடர்ந்து நடக்கிறதுக்கு வேணுங்கிற எல்லா வேலைகளையும் பைடன் அரசாங்கம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டுவது. ஏன்னா 40 பில்லியன் யூரோஸ் வந்து யூரோப்பியன் யூனியன் உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 50 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் உக்ரைனுக்கு போயிடும். அதாவது ரஷ்யாவோட அசட்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 90 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான 60 பில்லியனுக்கே இப்படி 90 பில்லியன் அமெரிக்க டாலர்னா எப்படின்னு பார்த்துக்குங்க. 2025 வந்து உக்ரைனுக்கு எய்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை வச்சு அதிகமான ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வாங்கி உக்ரைன் திரும்பவும் இன்னொரு வருஷம் கண்டினியூஸாக போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டுவது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்களுக்கு வேணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. பல நாடுகளும் அது கொடுக்கறதுக்கான வேலையில மும்பரம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. போயிருமா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது. சரி, போய் தான் ஆகணும். ஏன்னா 25 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துச்சுன்னா தான் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த F-16 அதாவது நேட்டோவோட ஃபைட்டர்ஸ் இருக்குது இல்லையா? F-16ங்கிற ஃபைட்டர் ஜெட், அந்த ஃபைட்டர் ஜெட் ஓரளவுக்கு அது பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா முடிஞ்சிச்சு சோழி அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் கேம்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைனை வந்து ஒரு சிமுலேஷனாக வச்சுருக்காங்களா? அதாவது ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூ டீம் ரெட் டீம்னு பிரிஞ்சுக்குவாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரெட் டீம் யாரு? ரஷ்யா. ப்ளூ டீம் யாரு? உக்ரைன். ஓகே, ஆனால் அப்படிதான் கையில் ஸ்ட்ராப்லாம் கட்டியிருப்பாங்க. ரெட் கலர்னா ரஷ்யா, ப்ளூ கலர்னா உக்ரைன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்னைப்பர்ஸ்லாம் அடிக்கும் போது கையில் வந்து என்ன கலர் இருக்குன்னு பார்த்து அடிச்சுக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக கூட ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷனுக்காக இருக்கலாம். பட் ஆனால் என்ன சொல்ல வர்றாங்க அனலிஸ்ட் அப்படின்னா, இந்த உக்ரைனியை ஒரு சிமுலேஷன் கிரவுண்டாக வச்சிருக்கிறாங்க. இப்போ மேற்குலக நாடுகள் அதாவது நேட்டோ நாடுகள் ரஷ்யாவுக்கு எடுத்து சண்டை பிடிக்க போறாங்க அப்படின்னா இந்த சிமுலேஷன்ல
ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டுவது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியுமானா கிரவுண்ட் ஃபோர்ஸை வச்சு மேற்குலக நாடுகள் அதாவது நேட்டோ நாடுகள்னால ரஷ்யா வச்சு ஜெயிக்க முடியாது. ரஷ்யாவுக்கு சப்போர்ட் இருக்கு. எக்கனாமிக்கல் ரீதியாக ஜெயிக்க முடியுமா முடியாது. ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து சாங்ஷன்ஸை போட்டாலும் இந்த உலகத்திலேயே அதிகமான சாங்ஷன் 18,000க்கும் மேலே சாங்ஷனை போட்டாலும் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியல. எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரெண்டாவது மிலிட்டரிலி கிரவுண்ட் ஃபோர்ஸ் மிலிட்டரிலி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சரி ஓகே. இதில் என்னப்பா சிமுலேஷன் ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த அடுத்த சென்ற 2 வருஷம் நின்று சண்டை பிடிச்சு பார்த்துட்டாங்க. இந்த 2 வருஷத்தில் ரஷ்யாவுக்கு தான் கை ஓங்கி இருக்கு. பல இடங்களில் முன்னேறி இருக்கிறாங்க. இப்போ கூட லொசுவெட்ஸ்கா இந்த நோவோசில்கா அலெக்சாண்ட்ரியாக்கு கீழே சொல்லியிருந்தோம்ல லொசுவெட்ஸ்கா அது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு ப்ரோ உக்ரைனியன் சோர்சஸ் அவங்க தரப்புலேருந்தே சொல்லிட்டாங்க. நியூயார்க்குள்ளேயெல்லாம் போயிட்டாங்க. சிட்டி சென்டருக்குள்ளேயெல்லாம் போயிட்டாங்க ரஷ்ய வீரர்கள். இந்த டொனஸ்கில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது ஒரிசோனே இந்த ஜாப்ரோஷேஷியாவும் டொனஸ்க் பகுதியும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரிசோனியாவும் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. சரி அங்கே ஸ்டாப் ஆகுறாங்கன்னா இல்லை, அதுலேருந்து தொடர்ந்து ஒரு முன்னேற்றம் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து முன்னேறதுக்கான வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ பல பகுதிகளையும் ரஷ்ய வீரர்களோட முன்னேற்றம் தான் இருக்குது. சரி உக்ரைனோட வீரர்கள் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டை மீட் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹில்போக் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நேட்டோ மீட்டிங் அப்புறம் கொஞ்சம் தோய்வடைஞ்சிருச்சு. உக்ரைன் ரொம்ப அதிகமாக எஃபோர்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆனாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ஒரு டெம்பரவரி வெற்றியாவது வேணும் இல்லையா உக்ரைனுக்கு. துவண்டு போய் இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு வேணும் இல்லையா. அதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியல. இப்போ வரைக்கும் ஹில்போக்கையும் மீட் எடுக்க முடியல அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ஸோ பல இடங்களில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க. அது மேப் வியூவில் பார்க்கும்போது இன்னும் பல செட்டில்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஏன்னா எல்லா பகுதியிலும் முன்னேற்றம் ப்ரோக்ரஸ் இருக்கு இல்லையா, அதை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க ரஷ்ய வீரர்கள். அப்படியே இந்த ப்ரோக்ரஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோவோசில்கா பிரஸ்கா சிட்டிக்குள்ளே போயிட்டாங்க. இதெல்லாமே ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் தரப்புலேயே சொல்லக்கூடியது. ஸோ களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் தான் கை ஓங்கி இருக்கு. இப்போ ஏர் சூப்பர் மெர்சி வேணும் இல்லையா. இப்போ அந்த ஏர் சூப்பர் மெர்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நேட்டோவோட ஃபைட்டர் ஜெட்ஸான F-16. இந்த F-16க்கு காம்பீட் பண்ணுற மாதிரி ரஷ்யா எந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. கார்ட்ஸ் நிறையா இருக்கு. அதில் எந்த கார்டை தூக்கி வீசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரொம்ப சேஃபாக நாங்களும் ஏர் சூப்பர் மெர்சியில் பெஸ்ட் தான் தூக்கிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட MiG-31 ரக விமானம் இருக்கு இல்லையா, புதுசாக ஒரு 10 வந்து பேட்சை வந்து டெலிவரி பண்ணிக்கிறாங்க ரஷ்யாவுக்கு. இதில் ஏகப்பட்ட மாடர்னைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி MiG-31 பற்றி சொல்லவே வேணாம். இதில் MiG-31 வந்து பார்த்தீங்கன்னா அதிநவீனமாக இன்னும் மாடர்னைஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் அதோட ஃபியூச்சர்ஸ்லாம் ரெடியாக இருக்கும். ரெண்டாவது இந்த MiG-31க்கு பயன்படுத்தக்கூடிய மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட R-37 மிசைல். இதோட ரேஞ்ச் மட்டுமே 300 கிலோமீட்டர் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. மேபி இந்த MiG-31ல இப்போ இருக்கக்கூடிய அதிநவீனமான ரேடார்ஸை பொருத்தப்பட்டிருக்கலாம். அது கூடவே இந்த R-37 மிசைல் பயன்படுத்துறதுனால தொலை தூரத்திலே இந்த F-16 ரக விமானங்களை பார்த்துச்சுன்னா துல்லியமாக தாக்கிலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரஷ்யாவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சொல்லப்பட்டுவது. ரெண்டாவது இந்த F-16னால முதல்ல லாக் பண்ணலாம் தெரியும் அப்படின்றது போல வச்சுக்கோங்களேன். தெரிஞ்சிச்சுனாலும் இதை குறி வச்சு மிசைலை ஏவ முடியுமா F-16னால அப்படின்ற கேள்விகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா F-16 கம்பேர் பண்ணும்போது MiG-31 உயரத்துலையும் சரி, அதாவது ரொம்ப அதிக உயரத்தில் பறக்கிறதா இருக்கட்டும், வேகமாக போகிறதா இருக்கட்டும், MiG-31 ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு விமானம் தான் F-16 கம்பேர் பண்ணும்போது. இன்னும் ஒரு வருஷம் முன்ன பின்ன இந்த F-16ம் MiG-31யும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை சூஸ் பண்ணிட்டாங்க. உக்ரைன் அவங்களோட ஃபைட்டர் ஜெட் சூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏர் சூப்பர் மெர்சிக்கான ஒரு சிமுலேஷன் நடக்க இருக்கு. இந்த சிமுலேஷனில் ரஷ்யா மட்டும் அவங்களோட சுப்பியாரிட்டி காமிச்சிட்டாங்கன்னா ரஷ்யா என்னென்ன டேர்ம்ஸ் சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு உக்ரைன் நடந்துக்கிறதுக்கு தான் ஆப்ஷன் இருக்கே தவிர மற்றபடி எதுக்குமே இல்லை. அதுக்காக இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குது. வச்சு எப்படியாவது ரஷ்யா வந்து இந்த ஏர் சூப்பர் மெர்சியில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மேபி ஏதாவது களங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இல்லை அப்படிங்கிற சொல்லப்பட்டுவது. ஒரு வேளை ரஷ்யா இந்த ஏர் சூப்பர் மெர்சி பேட்டில் இந்த சிமுலேஷன்லையும் ஜெயிச்சிட்டாங்கன்னா இது ஒரு ரியல் சிமுலேஷன் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்கலாம் இல்லையா. இப்போ நடக்கக்கூடிய விஷயம்லாம் பார்க்கும்போது அப்படிதான் நம்மளுக்கு தெரிய வருது. சரி, அப்புறம் இந்த ட்ரம்ப் அசாசினேஷன் அட்டெம்ப்டை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் கிடச்சிருக்கு. இப்போ ஒரு வீடியோ பதிவு சைலோட இருக்கும். இப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது புல்லட்ஸ் வந்து அடுத்தடுத்து ஃபயர் ஆகிருக்கு. இப்போ இந்த புல்லட்டில் வந்து ஆக்சுவலாக ட்ரம்ப் அவர்கள் வந்து மேபி இது அவரோட இதாக கூட இருக்கலாம், எதிரிகள் செஞ்சுருக்கலாம், இல்லை இது ஒரு ஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற சிமுலேஷன்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா ட்ரம்ப் அவர்களோட ஆங்கிள் தான். அந்த ஆங்கிள் ஸ்னைப்பர் வச்சு சுடும்போது அவரோட கண்ணுக்கு குறி வச்சு சுட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது. அது எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு தெரியல. ரொம்ப ரொம்ப லக்கி பர்சனாக இருந்தால் தான்
தேவரே வந்து மண்டை தள்ளி விட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிறது போல பல பேச்சுக்கள்லாம் அடிபட்டுட்டு இருக்குது. எப்படின்னா இப்படி லைட்டுங்க. அதான் 2வது ஒரு புல்லட் வந்திருக்கு தெரியுமா? அந்த புல்லட் கிட்ட இருந்தா அவர் தப்பிச்சிருக்கிறாருன்னா, அது சான்ஸே இல்ல. ஏன்னா ரொம்ப மிராக்கிள் தான். இப்போ காதுல டிப் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த டிப் ஆகுற புல்லட் லைட்டா உள்ள ஏறி இருந்துன்னா, மண்டைக்குள்ள போய் பின்னாடி ஒரு பெரிய ஓட்டைய போட்டு போயிருக்கும். அ சேஃப்டியே கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆங்கிள், அந்த ஸ்னைப்பர் சூஸ் பண்ண ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவான ஆங்கிளா இருந்திருக்கு. ட்ரம்ப் அவர்களால ஜெயிக்கவே, அதாவது உயிரே பிழைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அது மிஸ் ஆயிடுச்சு. உக்ரைனோட ஏர் அசால்ட் பிரிகேட் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது ட்ரம்ப் அவர்கள் இது போல ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க அவருக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஒரு உண்மையாலுமே ஒரு அசாசினேஷன் அட்டம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதனால தான் அதிகமான ஆதரவாளைகள் ட்ரம்ப் அவர்களுக்கு வீசிட்டு இருக்கு. சரி, ஓகே, இது மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ அடுத்த ஒரு இமேஜ் லோட இருக்கும். இந்த இமேஜ்ல பார்க்கும்போது அந்த ஷூட்டர் இருக்கிறார் இல்லையா, அவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது இருக்கும். ஆக்சுவலாக வந்து இன்னும் ஒரு 2 இன்ச்சு தள்ளி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் பண்றது இல்லை. ஆனால் அதே பில்டிங் தான். அந்த பில்டிங் ரூஃப் டாப்ல எந்த இடத்துல அப்படிங்கிறது இருக்கு. இந்த சீக்ரெட் சர்வீஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த ஷூட்டரை எய்ம் வைக்கவே முடியல. ஏன்னா அங்கே ஒரு மரம் இருக்கு நடுவில். அந்த பில்டிங் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் வந்து அந்த சீக்ரெட் சர்வீஸ் ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து மரப்பு இருக்கு. அதனால அந்த ஸ்னைப்பர் வந்து சீக்கிரமா அது மேலே ஏறி சீலிங்ல ஏறி அந்த மரத்தை வந்து பயன்படுத்தி மறைஞ்சுக்கிட்டு ட்ரம்ப் அவர்களை குறி வச்சு வந்து பாத்தீங்கன்னா சுட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. 2வது அந்த இமேஜுக்கு கீழே வந்து அந்த இமேஜ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த சீக்ரெட் சர்வீஸ் ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுடுறதுனால பயந்துட்டு குமிகிறாங்க. இது ட்ரம்ப்பை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸே வந்து பாத்தீங்கன்னா சுடும்போது குமிகிறாங்க, டக் பண்றாங்க. என்னங்க இது, ட்ரம்ப் அவர்களை காப்பாத்தணுங்க, அதை விட்டுட்டு நீங்க எங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கிறது உள்ள இருக்கு. ஸோ இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. 2வது நிறைய கேள்விகள் இருக்கு. ஏங்க பெண்களா இருக்காங்க அப்படின்னு. அவங்கள தப்பு சொல்லல. அவங்க பாயிண்ட் என்னன்னா, இது போல ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடக்கும்போது முன்னாடி நின்று காப்பாத்துறதுக்கு வந்து வரமாட்டேறாங்களே, யாருமே முன்னாடி வரமாட்டாங்களே, ஏன் டிலே ஆச்சு, தாமதமாச்சு அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால பைடன் அவர்களா அப்படின்ற கேள்விகள். ஐயோ, இல்ல, இதனால பை என்னும் நபரா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் எது எப்படியோ இது போல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதில் அந்த ஸ்னைப்பர் செத்தாங்க இல்லையா, அந்த ஸ்னைப்பரை வந்து சீக்ரெட் சர்வீஸ் கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது உள்ள ஒரு தியரி வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த இமேஜ் அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அந்த இமேஜ்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் சர்வீஸ்லாம் டக் பண்ற மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதனால அவங்களுக்கு அந்த மரமும் மரப்பா இருக்கு. அந்த ஸ்னைப்பரை இன்னொரு ஸ்னைப்பர் சுட்டு கொண்டிருக்கணும், வேற ஒரு நபர். ஏன்னா இவர் வந்து மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக வேற எங்கேயாவது இருந்து அவர் சுட்டுக் கொள்றதுக்கு திட்டம் போட்டிருக்கணும். இது போல ஒரு விஷயம் நடக்குது, மாட்டிக்கிறாரு அப்படிங்கும்போது அவரை சுட்டு கொண்டுடலாம் அப்படின்னு அவங்களே அந்த டீமே இன்னொருத்தங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டுவது. அப்படியே என்னங்க தெரியல. பட் ஆனால் இது போல ஒரு வதந்தி பரவிட்டு இருக்குது. நம்ப வேண்டாம். ஏதாவது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருந்ததுன்னா மெயின் மீடியாவில் வரும். வந்துச்சுன்னா அடுத்த பதிவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். நீங்களே அலசி ஆராய்ஞ்சு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். ஸோ இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.